ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டு நேற்று வந்து யூஎஸில் அந்த ஃபெட் மினிட்ஸில் ரொம்ப பெரிய நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாக பேசலை. ரொம்ப ஒரு ஹாக்கி ஸ்டோனில் தான் இருந்தது எல்லா விஷயங்களும். ஸோ அதனால் அங்கேயும் மார்க்கெட் வந்து பெருசாக வந்து பூம் ஆகலை. நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி காலையிலேருந்து இறங்கிட்டு தான் இருந்தது. ஸோ இறங்கி ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 23,500க்கு நியராக 23,550 ஒரு ரொம்ப நேரம் வந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட்டில் இருந்தது. ஸோ முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா 23,500 கிட்ட கொஞ்சம் போயிட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சின்னு தெரியல, லாஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் வேகமாக ஏற ட்ரை பண்ணுச்சு. பட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட் ரீஜன்லேயே இருந்தது. இதை நோட் பண்ணோம். இப்படி வந்து இருக்கக்கூடாது மோஸ்ட்லி. அண்ட் இந்த பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. அப்படின்றதுனால கண்டிப்பாக இதை நம்ம ஒரு டெக்னிக்கலாக ஒரு வீக்னஸாக நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பெருசாக மேலே போகுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கான ஒவ்வொரு காரணத்தையும் நான் செக்லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், அதில் பார்க்கலாம். அண்ட் ஆப்ஷன் செயினில் இந்த வாரம் கான்ட்ராக்ட் ஓவர், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் நம்ம பார்க்கலாம். லைக் 16th ஜான் நம்ம பார்க்கும்போது 23,600 அட் த மணி வச்சுருக்கு. 182 கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் வந்து 174. ஒரு கூட்டுத்தொகையாக பார்த்தோம் அப்படின்னா கூட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 350க்கு மேலே இருக்குது. அப்போது வந்து ஒரு 350 பாயிண்ட் நிஃப்டி வந்து மேலே கீழே ஈஸியாக வந்து ரேலி ஆகலாம். இதுதான் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஸ்ட்ராடல் ப்ரீமியம்னா என்னென்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கால் அண்ட் புட்டையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. அதுதான் ஒரு இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இனிஷியல் லெவல் பிரேக் அவுட் நம்ம வேணும், ஒரு சாலிடான ஒரு பிரேக் அவுட்டுக்கு வேணும் அப்படின்னா இந்த சில விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? லைக் இந்த மாதிரி ஸ்ட்ராடல் ப்ரீமியம் எடுத்துக்கலாம். இல்லைனா இந்த ரவுண்ட் நம்பர் 23,500, 24,000, 24,500, 23,000 இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நம்பர்ஸை உடைக்கும்போது சாலிடான ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நேத்தோடைய ஹை அண்ட் லோ இருக்குது பார்த்தீங்களா? ஒரு உதாரணத்துக்கு நேத்தோட லோ கிட்ட தான் மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அது உடைச்சிருந்தா கொஞ்சம் இன்னும் நல்லா ஒரு 100 பாயிண்ட் இறங்கியிருக்கலாம். ஸோ நேத்தோட ஹை அண்ட் லோ தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. மார்க்கெட் வந்து அதை உடைக்கிறதா இல்லையா அப்படின்றது தீர்மானிக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பிரேக் அவுட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா அகெயின் வந்து ஸ்கியூ வந்து அப்சைடில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி ஓவரில், அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் இன்னும் நிறைய பேர் வரல. ஸோ பிளேயர்ஸ் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரெக்ஷன் தெரிஞ்சிடும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ வந்து அப்சைடில் இருக்குது. அப்படின்றதுனால மேபி போக வாய்ப்பு. பட் ஆனால் வந்து பல விஷயங்களை பார்க்கும்போது இது போகுமா அப்படின்றது தெரியல. மேபி இது வந்து அடுத்த வாரம் கான்ட்ராக்ட் அப்படின்றதுனால ஒரு கொஷின் மார்க்கு. அண்ட் இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சென்செக்ஸ்க்கு எக்ஸ்பைரி இல்லை, செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால கண்டிப்பாக இதையும் நம்ம பார்க்கணும். 77,900 சென்செக்ஸ் அட் த மணி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900 பாயிண்ட் வந்து இதில் ஒரு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. அப்போது 900ன்னு சொல்லும் போது அங்கே 350, 900 அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1.25% வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு 2 இண்டெக்ஸுமே இருக்குது. ஸோ ஒன்றா கொலாட்டா எடுத்துக்கங்க. அது 350 அப்படின்னா 250ன்றது ஒரு பர்சன்ட், ஒரு 100 பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.25% நியராக அது வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 770 பாயிண்ட்ன்றது ஒரு பர்சன்டேஜ். இங்கே வந்து 900 அப்படின்னு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 1.1, 1.2ன்னு இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 1.25% வந்து இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு அப் சைட்லையும் டவுன் சைட்லையும் எடுத்துக்கலாம். ஸோ 1.25%னா ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு 900 பாயிண்ட் மேலே இல்லைனா 900 பாயிண்ட் கீழே இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு எடுத்துக்கங்க. எங்கேயுமே ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா அப் சைடில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பார்க்கலாம் என்ன வந்து குக் பண்ணுறாங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து நமக்கு தெரியலை. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு சென்செக்ஸுக்கு பார்த்துடலாம். ஏன்னா சென்செக்ஸ் தான் வந்து ஆல்ரெடி 2 நாள் முடிஞ்சிருக்குல்ல. ஸோ சேஞ்ச் இன் ஒயை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து புட்டை தான் வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க, காலை தான் அடிச்சிருக்காங்க. நல்லாவே தெரியுது. 78,000ல் சாலிடாக ஒரு 2.25 கோடி வந்து வந்திருக்கு. ஸோ இதனால் என்னமோ தெரியல, நான் வந்து கொஞ்சம் வீக்னஸ் அந்த மார்க்கெட்டில் இருக்குங்க. ஓகேவா? ஸோ அன்லஸ் வந்து பார்த்திங்கன்னா நேத்தோட ஐ இல்லைனா பிபி டைனமிக்கோட ஐ இதெல்லாம் உடச்சா தான் ஒரு ஒரு பாசிட்டிவ் டோனுக்கு வரும். இல்லை அப்படின்னா ஒரு இன்ட்ராடேல ஏறி இறங்குதுன்னா அதை நம்ப வேணாம் பெருசாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது, ஒரு குண்டும் குழியுமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 77,000ல் கண்டிப்பாக வந்து புட் அடிஷன் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 78,000ல் வந்து பார்த்திங்கன்னா கால் அடிஷன் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ராடல்னு சொல்கிற மாதிரி என்ன ஸ்ட்ராடல் சொல்கிற மாதிரியே தெரியல. கரெக்டாக 77,900ல் வந்து ஒரு ஸ்ட்ராடல் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கால் இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இழுபறி மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதாவது ஒரு வால்டைலாக இருக்கும், பட் ஆனால் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். வால்டைலாம் ஒன்றும் இல்லை,
வால்டைல் வித் ரேஞ்ச் அப்படின்றது இந்த ஸ்ட்ராடல் ப்ரீமியமாக கூட எடுத்துக்கோங்க. அண்ட் FIDA ஆக்டிவிட்டி நேற்று கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து ஒரு 1365 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ அப்போனா ஒரு 150 பாயிண்ட் நிஃப்டி இறங்கலாம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுது. ஸோ அந்த 150 பாயிண்ட் இன்றைக்கி அப்படியே இழுத்து விட்டாங்க. ஸோ FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர் நேற்றில் ஒரு 23,000 கோடி இருக்குது. இது ஓகே, நார்மல் தான். பட் ஒரு ட்ரெண்டாக தெரியணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபியூச்சர் ஒரு 45,000 50,000 கோடி வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் உடைய போகுது அப்படின்றத தீர்மானிச்சுக்கலாம். FI ஆஸ் யூஷுவல் செல் பண்ணுறாங்க. DI நேற்று வாங்கியிருக்காங்க. பட் கொஞ்சம் கேப் இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கொஞ்சம் வந்து விஷயம் வந்து வீக்னஸாக தாங்க இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது கண்டிப்பாக வீக்னஸ், பிகாஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லோவராக வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஒஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா வீக்லி க்ளோசிங் கண்டிப்பாக நாளைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீக்லி க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 50,000 கீழே இருக்க போதா அப்படின்றத வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக HDFC பேங்க் நல்லாவே இறங்கிட்டு வருது. இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 2% நினைக்கிறேன். ஸோ எதுக்கு அவ்வளோ வந்து சாலிடாக வந்து இறங்கணும் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக அது எல்லாமே லார்ஜ் கேப்லேருந்து கொஞ்சம் விலகிற மாதிரி FI இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் HDFC தான் வந்து பார்த்திங்கன்னா FIயோடைய ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்கு. ஸோ மேபி அந்த செல்லிங் வந்து அங்கே தெரியுது. அது அப்படியே பேங்க் நிஃப்டியில் அப்படியே அப்பட்டமாக தெரியுது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 700-800 பாயிண்ட்லாம் நியராக வந்து டவுன் ஆச்சு. அங்கேருந்து ஒரு 250-300 பாயிண்ட் EODயில் ரெக்கவர் ஆகி இந்த பேங்க் நிஃப்டியை முடிச்சிருந்தாங்க. இந்தியா விக்ஸ் ஒரு 1.25% இன்றைக்கி ஏறி இருந்தது. அண்ட் டெக்னிக்கல்ஸில் பார்க்கும்போது இதுதாங்க ஒரு 2 டேஸோட ஐஎன் லோ மார்க் பார்த்துக்குங்க. ஸோ இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெஸ்பெக்ட் பண்ணோம். இதை வேகமாக உடையிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் பிபி டைனமிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தையும் நீங்கள் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஸ்ட்ராடல் ப்ரீமியத்தில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25% ஆவரேஜாக எடுத்துக்கங்க இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு. இதுவுமே நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஐவி ரேஞ்சை நாளைக்கு பார்க்கும்போது வால்டைலாக இருக்கும்னு தான் தோணுது. பிகாஸ் 350 பாயிண்ட் நிஃப்டி கையில் வச்சிருக்கு அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க்கெட் நகரலாம் அப்படின்றது தான் உண்மை. ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஒரு 360 பாயிண்ட் வந்து வச்சிருக்கு. நிஃப்டி சென்செக்ஸ் ஒரு 900 பாயிண்ட் வச்சிருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஃபியூச்சர் அசஸ் ஸ்பாட்டில் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் நான் ஏன் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி ப்ரைஸ், அதாவது மார்க்கெட்டே இறங்கியிருக்கு, ஃப்யூச்சரில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நல்லாவே ஏறி இருக்குது அப்படின்றதுனால இதை ஷார்ட்டாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றதுனால நான் இங்கே மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ஷார்ட் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று, இந்த ஷார்ட் வந்து கவர் பண்ணுற விதமாக தான் மார்க்கெட் ஏறும். புதுசாக லாங் போட்டு மார்க்கெட் மேலே ஏறுமா அப்படின்றது வந்து ஒரு $1 million கொஷின் தான். பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு கண்டிப்பாக நிஃப்டி ஷேடாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஷேடாக இருக்குது, ஃபின் நிஃப்டி ஷேடாக இருக்குது. பட் கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிருக்கு. பிகாஸ் நிஃப்டியை மட்டும் விட்டுருங்க, அது வீக்லி வந்து இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி மிட்கப் நிஃப்டி மந்த்லி அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் கரையும். மேபி மிட் மந்த் வந்ததுனால மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கவும் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். மேபி ரவுண்ட் அடிக்கலாம், செக் பண்ணணும். அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக அங்கே ஹாலிடே அப்படின்றதுனால ஸோ பெருசாக வந்து ஒரு மூமெண்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. பட் கிரிப்டோ மார்க்கெட் நல்லாவே வந்து இறங்கிட்டு இருக்குது. ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து ஷார்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் இருக்கா மாதிரி எனக்கு நல்லாவே தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரே ஒரு நல்ல விஷயம் இதில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26,459 கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது டிசம்பரில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி ஹியூஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மொத்த ஒரு எவ்வளோ இருந்தது எஸ்ஐபியோடைய விஷயம் வந்து, அதாவது AUM சொல்லுவாங்க, அது ஒரு 10 லட்சம் கோடிக்கு தான் இருந்திருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 வருஷத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 46 லட்சம் கோடி நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு உயர்ந்துருக்குது. ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆக்சுவலாக 10 வருஷத்தில் இந்த மாதிரி 500% மேலே ஏறி இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்தியா மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது வந்து நம்புகிறாங்க. அதனால தான் இவ்வளோ பணம் உள்ளே வந்திருக்கு அப்படின்றத கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது எனக்கு பெருசாக வந்து எதுவும் தெரியல, அதனால் நத்திங் போட்டிருக்கேன். நெகட்டிவ்னு பார்க்கும்போது இந்த பேங்க் நிஃப்டி டெக்னிக்கலாக வீக்காக இருக்குது. அந்த வீக்லி க்ளோஸ் வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் என்ன மாதிரி டெக்னிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்தோம். இதில் பெருசாக வந்து உருப்படியாக மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி எனக்கும் பெருசாக ஒரு ஹோப் இல்லை. பார்க்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் கண்டிப்பாக நாளை உங்கள் ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.